ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான ஒரு 6 டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ், அந்த வீட்டில் யூஸ் ஆகிற மாதிரியான டிப்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இது எல்லாமே. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஏஜியோ அண்டு ஆஃபர்ஸ், ஜியோ மார்ட்டில் இருக்க ஆஃபர்ஸ், ஏஜியோவில் இருக்க ஆஃபர்ஸ், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் மற்ற வீடியோஸையும் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வளையல் வச்சுட்ருப்போம். அதை வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம், கழட்டி வைப்போம். ஸோ வளையல் ஸ்டாண்ட் இருந்தால் ஓகே, பட் ஸ்டாண்ட் இல்லாதவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. என்னென்னா, நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்பயுமே இந்த மாதிரி பாக்ஸஸ் ஏதாவது இருக்கும். ட்ரெஸ் கூட வந்த பாக்ஸஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி அதில் வந்து ஒரு டேக் மாதிரி மாட்டிட்டு பின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருக்கும். நம்ம வளையலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய 2 டசன் இது. இந்த 2 டசன் பேங்கிள்ஸை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த உடனே செய்யணும்னு இல்லை, நம்ம நெக்ஸ்ட் டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக டேக் பண்ணி வச்சுட்டோம்னா அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வளையல், அதாவது பேங்கிள் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். எங்கேயாச்சும் வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் சீரியஸாக வேலை செஞ்சுட்ருக்கும் போது அது எங்கேயாச்சும் பட்டு மேபி வளைஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸு. நம்ம எப்படி வளையல கரெக்டாக ரவுண்ட் சைஸ்க்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 வளையலையும் கம்பேர் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா ரவுண்ட் சைஸில் ஷேப்பாக இருக்குது, பட் இது பாருங்கள் ஓவல் ஷேப் மாதிரி மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம ஸ்ட்ரெயிட் ஷேப்பாக, அதாவது ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லையுமே டெஃபினட்டாக வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த டிப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கிளாஸுக்கு பின்னாடி சைடு வந்து இந்த போட்டுட்டு நம்மளால் எந்த அளவுக்கு ப்ரெஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணணும். கீழே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி விட ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்காக ரொம்ப ரவுண்ட் சைஸ் வராது, பட் ஓகேவா, அது ஓவல் ஷேப்பில் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ரவுண்ட் சைஸ்க்கு கண்டிப்பாக வந்திருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி வளைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேங்கிள்ஸை தூக்கி போட்டுருவோம், இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணிடுவோம். பட் இந்த மாதிரி இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணோன்னா நான் கண்டிப்பாக அந்த பேங்கிள்ஸை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 வளையலும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறப்ப கம்ஃபர்ட் அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரெஷ்னஸ், ஏதாவது ஃப்ரெஷ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஊற்றுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே தான் ஊற்றுவோம் எப்பயுமே. சரி, ஃபஸ்ட் ஒன்னில் வந்துட்டு நம்ம லிக்விட் போடுவோம், செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம அந்த மாதிரி ஏதாவது கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணால் தான் வந்து அது வந்து கொஞ்சமாச்சும் நமக்கு அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் இப்போ நம்ம துணி காய வச்சு எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காது நமக்கு லைட்டாக போட்டோன்னா. பட் கொஞ்சமாக போட்டே நமக்கு எப்படி அது லாங் லாஸ்டிக்காக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து எப்பவும் போல் அந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் போடாமல் லாஸ்ட்டாக அதை ரின்ஸ் பண்ணுற மினிட்ஸ் வரும் பார்த்திங்களா, அதாவது வாஷிங் முடிஞ்சிட்டு ரின்ஸுன்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், 6 மினிட்ஸ் இருக்குது இதில், இந்த வாஷிங் மிஷினில், என்னோடய வாஷிங் மிஷினில். அதில் ரின்ஸுன்னு சொல்லி வரும்போது அந்த டைமில் வந்து நம்ம இதை போட்டோம் அப்படின்னா, அதாவது அதே சேம் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம லிக்விட் எதில் ஊற்றுவோமோ அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு நான் வந்து டெட்டால் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெட்டாலை ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நம்ம துணி வாஷ் பண்ணி கொண்டு வரும்போதே நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம்மர் டைமில் நம்ம ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அப்படியே அனலாக இருக்க மாதிரி இருக்கும். நைட் டைமில் தூங்கவே முடியாது. ஸோ அதுக்காக நம்ம நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இந்த டிப்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, டே டைமில் நம்ம ஜன்னலை ஓப்பனே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டே டைமில் வந்து நம்ம ஜன்னல் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால அந்த ஹீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்குள்ளே வந்துடும். ஸோ ரூமோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, மார்னிங் வந்து நைட்டு டு மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கலாம். நம்ம ஒரு 6, 7 அந்த மாதிரி வெயில் ஸ்டார்ட் ஆகிற டைமில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஒரு 5, 6 அந்த டைமில் ஓப்பன் பண்ணி வச்சோன்னா நம்ம ரூமும் சில்லுன்னு இருக்கும். அதிகமாக சூடாக, அதாவது அனலாக இருக்க மாதிரி நம்ம ரூம் கண்டிப்பாக இருக்காது. முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா,
பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உரிக்கிறது கஷ்டம். 1 ஆர் 2 இல்லை கொஞ்சமாக நம்ம வந்து உரிக்க போகிறோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பட் வேறு எதுக்காச்சும் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து உரிக்கிறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஈஸியான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சுடுதண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சுடுதண்ணிக்குள்ளே இந்த பூண்டை போட்டுடணும். ஓகேங்களா? போட்டுட்டு லைட்டாக அது வந்து கொதி வரும்போது அதில் நம்ம போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் அதில் இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கையிலேயே பீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பாருங்கள் அந்த ஸ்கின்னே வந்து தனியாக வந்துருச்சு. ஒரு சில பூண்டு வந்து அப்படி வரும், ஒரு சிலது வந்து லைட்டாக நம்ம வந்து அதை க்ரஷ் பண்ணனாலே ஈஸியாக வந்துடும். அதாவது முன்னாடியை விட இது ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புளி ஊற வைப்போம். நிறைய டைம் வந்து நம்ம புளி நார்மலாக ஊற வச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு புளி ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். அப்போ மறந்துடுற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டக்குன்னு கொஞ்சம் சுடுதண்ணி காய வச்சு அந்த புளியை ஊற வச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக ஊறிடும். அதுதான் வந்து ஈஸியான டிப் புளி ஊற வைக்கிறதுக்கு. இந்த 6 டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ஆஃபர் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜியோ மார்ட்டில் ஆஃபர்ஸ், ஏஜோட ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஆஃபர் வீடியோஸ், இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.